பல பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய இசைக்குழுல ஏ.ஆர். ரஹ்மான், அப்ப திலீப் அவரு. ஏ.ஆர். ரஹ்மான் வந்து அவர் இசைக்குழுல அவரும் உண்டு. அந்த இசைக்குழுல ஏ.ஆர். ரஹ்மான் கீபோர்டு வாசிப்பாரு. பிளஸ் இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெயினா கீபோர்டு. ஏ.ஆர். ரஹ்மான் அவர் ட்ரூப்ல வந்து பல புரோகிராம் பண்ணியிருக்காரு. அப்பல்லாம் ரஹ்மான் வந்து ரொம்ப பேசவே மாட்டாரு அவரு. நான் வந்து அவர்ட்ட ரஹ்மான் இந்த மாரி வாசிக்கணும், இது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டா போறோம். கற்பூரமா புரிஞ்சுப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொன்னாரு. எனக்கு ரொம்ப திகைப்பா இருந்தது. ஒரு புரோகிராம்க்காக பழனி போயிருக்காரு. சாயந்திரம் கச்சேரி, காலம்பரை இவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. அப்ப அந்த ஆர்கனைசர் யாரோ ஒருத்தருடைய பெரிய வீடு. கிட்டத்தட்ட சத்திரம் மாரி பெரிய வீடாம். அந்த வீட்ல போய் முதல்ல சாமான்லாம் இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க அதே வண்டியில. எல்லாரும் கிளம்பி போயி எல்லாரும் அவங்க ரூம்ல செட்டில் ஆயிட்டாங்க. செட் ஆகி சாயந்திரம் தான புரோகிராம் அப்படின்னு. மதன் பாபு எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? எல்லாரும் ஆமா அந்த திலீப் எங்க? நம்ம திலீப் எங்கப்பா? அப்படின்னா, சார் இங்க தானே இருந்தாரு, இங்க தானே இருந்தாருங்கிறார். யாருமே எல்லாம் தேடுறாங்க, இவர காணோம். ரஹ்மான காணோம். என்னய்யா அது? அவங்க குடும்பத்துக்கு யாரையா பதில் சொன்னா விளையாட்டு பண்றீங்க? அப்படி இவங்க பதறி போய் என்ன பண்ணிருக்காங்க, மதன் பாபு இன்னும் 2 பேர அழைச்சுட்டு தடதடன்னு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 1 கிலோமீட்டர் வீடு. அந்த வீட்ல போய் பார்த்தா, ரஹ்மான் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த வீட்டோட திண்ணையில ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அவரு கையிலேயே வச்சிருப்பாராம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட மேல ஒரு டர்க்கி டேபிள்ல போட்டு படுத்துட்டு இருக்காராம். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அவரு ரொம்ப சின்ன பையன். அப்ப அவங்க சொல்ற டைம் பார்த்தா ஒரு ரஹ்மானுக்கு அதான் 13, 14 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. என்ன திலீப் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா, நீங்க எல்லாம் போயிட்டீங்க. சரி வருவீங்கன்னு நான் வெயிட் பண்றேன் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்லணும்னு தெரியல.